வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். வெளுக்கப் போகும் மழை. அடுத்த 2 மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள 28 மாவட்டங்களுக்கு அலர்ட். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சென்னையில் அடுத்த 2 மணி நேரத்தில் தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிசமாக தெரிவித்துள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை சூடு பிடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், நெல்லை, குமரி, தென்காசி, கோவை என 28 மாவட்டங்களுக்கு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 நாட்களாக மழை பெய்து வருகிறது. ஒரு சில இடங்களிலும் வெயில் அடித்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் மழை பெய்து வருகிறது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாலும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. இன்று தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென்காசி, குமரி, நெல்லை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் கனமழை பெய்து இன்று மாலையிலும் தென்காசி, நெல்லை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதை குறித்து நாளை ஜூலை 24ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் வீசக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வரும் 27ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை நாளை 24/7/2025 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 32 to 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 to 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிசமாக தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.